பாகிஸ்தான் 2வது நாளா தொடர்ந்து ட்ரோன் தாக்குதலை நம்ம மேல முன்னெடுத்துக்கிறாங்க. லார்ஜ் ஸ்கேல் ட்ரோன் தாக்குதல்கள் எடுத்துட்டு இருக்காங்க. நேத்திக்கு நைட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 500 ட்ரோன்களுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பாகிஸ்தான் நம்ம மேல தாக்கி இருந்திருக்காங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுல பெரும்பான்மையான ட்ரோனை நம்ம சப்ரஸ் பண்ணியாச்சு. இதுல அதிகமான ட்ரோன்கள் துருக்கியோட ட்ரோன்கள் அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நம்மளோட விங் கமாண்டர் கோமிகா சிங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளியரான டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இது போல ட்ரோன்களை ஏவி விடுறாங்க. அந்த டைம்ல நம்மளோட விமானம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கைஸ்ல இருக்கும், ஏன்னா டவுன் பண்றதுக்காக. ஸோ அப்படி டவுன் பண்ணும்போது அந்த விமானங்களை டார்கெட் பண்ணி தாக்குதல் பண்றதுக்கான முயற்சிகள், இது போல வேலைகள்லாம் செய்யறாங்க. ஸோ அப்படி செய்யும் போது நம்மளோட விமானங்கள் திரும்பி அவங்களோட விமானங்களை லாக் பண்ணுது. அப்படிங்கும் போது அவங்க சிவிலியன் விமானங்கள் இருக்கு இல்லையா, அதை ஷீல்டா பயன்படுத்தி நம்மளோட விமானிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா போர் விமானிகளுக்கு இடையூறு ஏற்படுத்துறதுனால ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா செயல்பட முடிய மாட்டேங்குது. இது போல ஏகப்பட்ட விஷயங்கள். ஏன்னா நம்ம சிவிலியன் ஏர்கிராஃப்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னா அது இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆயிடும். உலக சபையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தரிக்கிறதுக்கு எளிதான வழிகளை வந்து பண்ண கையாளலாம்.